பொழுது ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆலமீன்களுக்கு ரஹ்மத், ஆலமீன்களுடைய ரஹ்மத் இந்த உலகத்தில் வெளிப்பட்டதற்கு பின்னால் இனிமேல் ஒரு நபி வந்து அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தையோ அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தையோ மாற்ற வேண்டிய தேவையில்லை. அப்படி மாற்றினால் அவர்கள் சிறப்புக்குரிய நபியாகவும் இருக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு தொடர்ச்சியாக வந்தார்கள். இப்படி நபிமார்களுடைய தொடர்ச்சி வருகிற பொழுது அடுத்த நபி வந்ததும் முந்திய நபியினுடைய ஷரியத் மாற்றப்படுகிறது, முந்திய நபியினுடைய ஷரியத் நிறுத்தப்படுகிறது, அது மன்சூகாக ஆக்கப்படுகிறது. அடுத்த நபியினுடைய ஷரியத் அதை மாற்றி அமைத்து விடுகிறது. அகில உலகத்தின் அருள் பிளம்பாக அருள் வடிவாக இருக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் மாற்றிய மார்க்கமாக, மாற்றப்பட்ட மார்க்கமாக ஆக்க விரும்பவில்லை. அது கியாமத் நாள் வரையிலும் தொடரும் மார்க்கமாக இருக்க வேண்டும். ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது, அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படுகிறது என்று வைத்தாலே அது நிறைவு பெறவில்லை, பரிபூரணத்தை அடையவில்லை என்றுதான் பொருள்பட்டுவிடும். ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கிற கண்மணி நாயகம் தான் ஆலமீன்களுக்கு ரப்பு என்று சொன்ன அல்லாஹ், ஆலமீன்கள் என்றால் வாழ்ந்து முடிந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழப் போகிறவர்கள், அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ரப்பு. அதே போன்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து முடிந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழவிருப்பவர்கள், அத்துணை பேர்களுக்கும் ரஹ்மத். அந்த ரஹ்மத் வெளியானதற்கு பின்னால் இனி ஒரு மாற்றம், இனி ஒரு திருத்தம், இனி ஒரு நிறைவு, இனி ஒரு பக்குவம், இனி ஒரு மாற்றுதல் தேவையில்லை என்று அல்லாஹ் வைக்கிறான். அருமையானவர்களை நாம் சிந்திக்கிறோம். அல்லாஹுடைய ரசூலை அல்லாஹ் இறுதி நபித்துவமாக, நிறைவு நபித்துவமாக ஆக்கவில்லை என்றால் அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்ற சொற்றொடரின் பொருள் பரிபூர்ணமாக விளங்காமல் போய்விடும், பரிபூர்ணமாக்கப்படாமல் ஆகிவிடும். எனவே தான் கண்மணி நாயகத்தினுடைய மார்க்கத்தை, நுபுவத்தை, ரிசாலத்தை அல்லாஹ் நிறைவு பெற்ற மார்க்கமாக, நிறைவு பெற்ற ரிசாலத்தாக ஆக்கி அருள் புரிந்திருக்கிறார். இத்துமாம் பரிபூர்ணமான மார்க்கம், நிறைவு பெற்ற மார்க்கம், உலகங்களுக்கு அருளாக இருக்கிற கண்மணி நாயகத்தினுடைய மார்க்கமாக அந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது ஹத்முன் நுபுவத், இறுதி நபித்துவம் இல்லை, நிறைவு நபித்துவம் நமக்கு தெளிவாகவே விளங்குகிறது. அதிலே இல்லை நிறைவு நபித்துவம் அல்ல, அது சிறப்பு நபித்துவம் தான் என்று பொருள் கொடுத்து இன்னொரு நபி வர வேண்டும், வரலாம் என்று இருந்தால் கூட அல்லாஹுடைய ரசூலின் கண்ணியம் அங்கே குலைக்கப்படுகிறது, இல்லாமலாக்கப்படுகிறது. அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் அங்கே இல்லாமலாக்கப்படுகிறது. அல்லாஹ் கண்மணி நாயகத்தினுடைய நிறைவு நபித்துவத்தை பற்றி சொல்லி காட்டுகிற பொழுது சொல்வான், மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எந்த ஒரு ஆணுக்கும், வயது வந்த ஆண்களுக்கும் தந்தையாக ஆக்கவில்லை. அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களில் உள்ள வயது வந்த ஆண்களுக்கு தந்தையாக நாம் ஆக்கவில்லை. ஆண் மக்களுக்கு தந்தையாக ஆக்கவில்லை என்று பொருள் கொடுத்தால் பிரச்சனை வந்துவிடும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் மக்கள் இருந்தார்கள், சிறு வயதிலேயே இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். எனவே தான் ரிஜால் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா அங்கே புழங்கி நிறைவு பெற்ற பரிபூர்ணமான எந்த ஆண் மக்களுக்கும் தந்தையாக நாம் ஆக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வலாக்கிர் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியீன் என்றாலும் அவர்களை நாம் அல்லாஹ்வுடைய ரசூலாக, தூதுவராக அனுப்பினோம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவான் காத்தமன் நபியீன், நபிமார்களின் முத்திரையாக, இறுதி நிறைவு நபியாக நாம் அனுப்பினோம் என்று சொல்லி காட்டிவிட்டு வகானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா என்று நிறைவுபடுத்துகிறான் இந்த ஆயத்தை. இந்த ஆயத்து ஏன் இறங்கியது? இந்த ஆயத்தினுடைய முன் ஆயத்துகள் எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது? இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி எதை நமக்கு நினைவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது என்று சிந்திக்கிற பொழுது கண்மணி நாயகம் முஹம்மது
முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வாழ்க்கையை நடத்தினார்கள். சில காலங்களுக்கு பின்னால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் உள்ள வாழ்க்கை இனிமையாக அமையாததின் காரணத்தினால் அது இடையில் ஒரு தடை ஏற்பட்டு வாழ்க்கையின் முறிவு ஏற்பட்டு விடுகிறது. அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். குர்ஆனில் இந்த மாகான முஹம்மதின் அபா அஹதின் என்ற ஆயத்துக்கு முன்னால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து வைத்ததாக குர்ஆனில் நினைவுபடுத்தி காட்டுவான். திருமணம் முடித்ததற்கு பின்னால் காபிர்களும் முனாஃபிக்குகளும் ஒரு இல்லாத இட்டுக்கட்டை சமுதாயத்தில் பரப்புகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த மருமகளை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். சொந்த மருமகளை திருமணம் முடிப்பது கூடாது, எனவே அவர்கள் முடித்த திருமணம் சரியானதல்ல என்று சொல்லுகிறார்கள். இதற்கு பதிலளித்து தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வளர்ப்பு மகன் சொந்த மகன் அல்ல. சொந்த மகனுடைய எல்லா சட்டங்களும் வளர்ப்பு மகனுக்கு பொருந்தக்கூடியதாக இல்லை. வளர்ப்பு மகன் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, ஆனால் அதனுடைய சட்டங்கள் வேறு, சொந்த மகனின் சட்டங்கள் வேறு. சொந்த மகனின் மனைவியை தகப்பன் திருமணம் முடிக்க கூடாது, இஸ்லாம் சொல்லும் தீர்மானமான தெளிவான சட்டம். ஆனால் வளர்ப்பு மகன் சொந்த மகனை போல அல்ல, எனவே திருமணம் முடிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் அங்கே தெளிவுபடுத்துகிறான். காபிர்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் பதிலளிக்கிறான். பதிலளித்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை தான் ரசூல் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹுடைய தூதுவர். அடுத்து சொல்கிறான், வஹாத்தமன் நபியீன், நபிமார்களின் நிறைவு நபி, முத்திரை நபி, இறுதி நபி என்கிறான். இந்த சட்டம் அதுவரையிலும் சொல்லப்படவில்லை. வளர்ப்பு மகன் சொந்த மகனாகவே கருதப்பட்டுக் கொண்டிருந்தார். வளர்ப்பு மகனுடைய மகளையும் மனைவியையும் சொந்த மகனுடைய மனைவியாகவே கருதப்பட்ட காலம். அந்த சட்டம் சரியான சட்டம் அல்ல என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தும் முகமாகத்தான் அடுத்து சொல்கிறான், வஹாத்தமன் நபியீன், அவர்களை கொண்டு நாம் நுபுவத்தை நிறைவுபடுத்துகிறோம், முத்திரையாக்குகிறோம், இறுதிப்படுத்துகிறோம், பரிபூர்ணப்படுத்துகிறோம் என்கிறான். குர்ஆன் ஆயத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு தெரியும், ஆயத்தினுடைய முடிவில் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், கானல்லாஹு ஸமீஅன் அலீமா என்றெல்லாம் சொல்லுவது ஆயத்தை முடிக்க தெரியாமல் அல்லாஹ் முடிக்கிறார் என்பதல்ல. நமக்கு சில சமயங்களில் பேச்சை தொடங்கி எப்படி முடிப்பது என்று தெரியாமல் முடிப்பதை போன்று அல்லாஹ் முடிக்கிறான் என்பதல்ல. அல்லாஹுடைய ஆயத்துகளில் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் ஆயிரம் ஆயிரம் தத்துவங்கள் இருக்கும். அல்லாஹுடைய ரசூல் நுபுவத்தை நான் நிறைவுபடுத்துகிறேன், இனி ஒரு நபி வந்து இந்த சட்டத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை, என் நபியை கொண்டே, இறுதி நபி நிறைவு நபியை கொண்டே நான் நிறைவுபடுத்துகிறேன், சட்டத்தை நிறைவுபடுத்துகிறேன். வஹாத்தமன் நபியீன், இந்த ஹாத்தமன் நபியீன் என்பதற்கு நிறைவு நபி, முத்திரை நபி, இறுதி நபி என்று நாம் பொருள் கூறுகிறோம். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள், இல்லை அவர்கள் முத்திரை இடக்கூடிய நபி என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். அவர்கள் முத்திரை இடுகிறார்களாம், அவர்கள் முத்திரை நபி அல்ல. அவர்கள் முத்திரை இடுகிறார்கள் என்பதனுடைய பொருளாக சொல்லுவார்கள், அவர்களிடத்தில் முத்திரை வாங்கியவர்கள் மட்டும்தான் நபியாக முடியும், மற்றவர்கள் நபியாக முடியாது. அவர்கள் தான் நபிமார்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்களே தவிர அவர்கள் இறுதி நபி அல்ல என்று விளக்கம் சொல்லுவார்கள். அந்த விளக்கம் முன் ஆயத்தினுடைய முன்பகுதிக்கு பொருத்தமானதாக அல்ல. ஆயத்தினுடைய முன்பகுதியில் அல்லாஹ் ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்துகிறான். ஏன் அந்த சட்டத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும்? இவர்கள் ஹாத்தமன் நபியீன், இனி ஒரு நபி வந்து அந்த சட்டத்தை சொல்ல மாட்டார்கள், இவர்களை கொண்டே நான் நிறைவுபடுத்துகிறேன். இவர்கள் முத்திரை வைக்கும் நபியாக இருந்தால் இன்னொரு நபியை கொண்டு அந்த சட்டத்தை சொல்லிவிடலாம் என்ற நிலை வரலாம். அப்படி அல்லாஹ் அங்கு நாடவில்லை. முத்திரை நபி, இறுதி நபி, நிறைவு நபி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வகானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்றும் இதே